நாளைக்கான ப்ரோமோல இந்த மாதிரி ரோகிணி முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. இதனால ரோகிணி பாத்தீங்கன்னா அப்படியே வாயடிச்சு போய் எதுவுமே பதில் பேச முடியாம அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. அது ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்கம் போல அவங்களோட வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பிஏவை தற்செயல பாத்துறாங்க. பார்த்துட்டு ஆடாக்கிமே அந்த பிஏல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த சிட்டி அவனை ஒன்றும் பண்ணல போல இங்கே தான் நடமாடிட்டு இருக்கான் ராஸ்கல் அப்படின்னு சொல்லி பைக்ல விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டேய் நில்றா நில்றா அப்படின்ட்டு இந்த மாதிரி ரோடு ஃபுல்லா கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த வழியா வந்து முத்து பாத்தீங்கன்னா இதை கவனிச்சிடுறாரு. என்ன பார்லரும் யாரையோ துரத்திட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவரும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிஏ பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாரு. அதை பொறுத்துக்க முடியாத ரோகிணி பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வித்யா கால் பண்ணி சொல்றாங்க. ஏ வித்யா அந்த பிஏ எங்க தானே சுத்திட்டு இருக்க, அந்த சிட்டி நம்ம நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூ ரோகிணி பக்கத்துல இந்த மாதிரி கார்ல தான் நின்று இருப்பாரு, இதெல்லாம் கேட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி கார்ல இருந்து இறங்கி என்ன பார்லர் யாரையோ துரத்திட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி அன்னைக்கு இந்த மாதிரி கோயில்ல ஒருத்தனை பார்த்தல அவனை தான் பார்த்தேன், அதான் துரத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மறுபடியும் முத்து அவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு எப்படி தெரியும், அன்னைக்கு கோயில பார்த்தேன்னு சொன்னீங்களா, அப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல உன் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஏதோ பிஏ கீன்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்தி அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி அதுவா அது வந்து ஐயோ இப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்படி மாட்டிக்கிட்டோமே உனக்கு சந்தேகம் வந்துருச்சு போலயே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க.